அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு வந்து நல்ல மணக்க சூப்பரான ரசப்பொடி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசப்பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கிறேன். அதே கப்புலேயே மற்ற எல்லா பொருளையுமே நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அடுத்து நான் வந்து 1/2 கப்பு முழு மல்லி, 1/2 கப்பு மிளகு, 1/2 கப்பு ஜீரகம் வறுக்கும் போது 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கோங்க. ரசம் நல்ல வாசனையா இருக்கும். 10 காஞ்ச மிளகாய், நல்லா காஞ்ச கருவேப்பிலை 1 கைப்பிடி. இது எல்லாத்தையும் 1 by 1 நல்லா வாசனை வர அளவுக்கு மொறுமொருண்டு கலர் மாறிடாம வறுத்து எல்லா பொருளையும் வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாத்திரம் சூடா இருக்கும் போது அதுல 1 ஸ்பூன் கல் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அந்த சூட்லயே அது நல்லா முறுமுருண்டாயிடும். எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. ஒரு பெரிய தட்டில போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்சியில கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆயிடும். ரசப்பொடியை நல்லா ஆற விட்டு ஏர் டைட்டான டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் ஃப்ரெஷ்